இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான மிரர் கிளேஸ் யூஸ் பண்ணி ஒரு கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் வந்து நான் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே வந்து ஒரு யூனிக்காக டிசைன் யூஸ் பண்ணி நான் இந்த கேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த கேக் வந்து நம்ம சேனலுடைய ரிக்வஸ்டட் ரெசிபி. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கேக் டின் ரெடி பண்ணிக்க போகிறேன். கேக் டின்னில் ஒரு பட்டர் பேப்பர் நான் ஆட் பண்ணி எல்லா பக்கமே வந்து நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது நீங்கள் பட்டர் பேப்பர் ஆட் பண்ணாட்டியுமே பரவாயில்ல, நீங்கள் மொத்தமாகவே வந்து ஆயில் கூட தடவிக்கலாம். இப்போ கேக் டின் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் இந்த கேக் வந்து எக் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து எக் யூஸ் பண்ணி கேக் போடுங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து நான் எக் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். பட் நான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து eggless கேக் தான். பட் ஸ்டில் வந்து நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதால நான் எக் யூஸ் பண்ணி கேக் பண்ண போகிறேன். ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை வந்து உடைச்சி ஊற்றிடணும். அதுலேயே வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை வந்து நீங்கள் முன்னாடியே பவுடர் பண்ணி ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் டேரெக்டாக பவுடரே பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ 2 முட்டைக்கு நான் வந்து 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டரோ இல்லை ஒரு விஸ்கோ யூஸ் பண்ணி இதை வந்து எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி க்ரீம் மாதிரி சேஞ்ச் ஆகி வரணும். முட்டையினுடைய ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நான் இது கூட வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், அந்த முட்டையும் நல்லா நுர பொங்கி நல்லா வந்து க்ரீம் மாதிரி சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பாருங்கள், முட்டை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு சலடை எடுத்துக்கோங்க. அந்த சலடையில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ, அது வந்து உங்களுடைய விருப்பம். ஸோ 1/2 கப் அளவுக்கு மாவு ஆட் பண்ணிவிட்டு அதிலே வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து 1/2 கப் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். நான் மொத்தமாகவே வந்து இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி தான் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி நான் மிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் மொத்தமாகவே எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து ஒரே டைரெக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்டயும் எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்து இதே மெத்தடில் மாவை அழகாக ஒரே டைரெக்ஷனில் நீங்கள் பீட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கேக் ரொம்பவே சூப்பராக வரும். இல்லை எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாதவங்களும் பரவாயில்ல, நார்மல் விஸ்க் யூஸ் பண்ணியே சூப்பராக நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் வந்து கேக் ரிலேட்டடாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் கூட ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணும்போது ஓரங்களில் வந்து அந்த மாவு போய் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை நல்ல ஒரு கரண்டியோ யூஸ் பண்ணி அதை நல்லா எடுத்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து மாவு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் கடைசியாக வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் எண்ணெய்க்கு பொதுவாக 1/4 கப் பட்டர் நீங்கள் உருக்கி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு கேக் தான். நான் வந்து ஸ்பெஷலாக எதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்லை. ஈவன் வந்து நான் இது கூட பாலுமே ஆட் பண்ணலை. ரொம்பவே ஈஸி தான். அழகாக இந்த மாதிரி நம்ம பேட்டர் ரெடி பண்ணி நம்ம சூப்பராக கேக் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கேக் பேட்டரும் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா கேக் டின்னு, அந்த கேக் டின்ல இந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இந்த மாதிரி 2 வாட்டி டேப் பண்ணி விடுங்க. தட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் ஏர்லாக் இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே அது செட் ஆகி வரும். நம்ம எப்பயுமே பண்ணுற அதே மெத்தட் தான். கடாயை 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி விட்டுறணும். 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாயில் ஒரே ஒரு பிளேட்டு மட்டும் வச்சுட்டு இந்த கேக்கை வந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான கேக் ரெடி ஆகிரும். இதே கேக்கை நீங்கள் ஓடிஜிலேயோ இல்லை வந்து அவன்லேயே பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 150 டிகிரிக்கு வந்து அவனை ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கணும். அதே 150 டிகிரியில் ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் கிடச்சிரும். ஸோ இப்போ கேக் வந்து நல்லா வெந்துட்டு இருக்க கேப்பில் நம்ம வந்து மிரர் கிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மிரர் கிளேஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து நான் இந்த மிரர் கிளேஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ மொத்தமாகவே இதில் 3 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர்,
1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி, அவ்வளோதான். இது மூணையுமே வந்து நீங்கள் நல்லா முன்னாடியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா கரையணும். முன்னாடியே அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சர்க்கரையை வந்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து அடுப்பில் வச்சதையுமே டக்குன்னு குக் ஆகிரும். ஸோ சர்க்கரை நல்லா வந்து கரையிறதுக்காக தான் முன்னாடியே இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்க சொல்கிறேன். ஸோ பாருங்கள், சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து ஸ்டார்டிங்கில் ஒயிட் கலரில் எந்த அளவுக்கு நல்லா ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். இதை நம்ம குக் பண்ண ஒரு கண்ணாடி கலருக்கு மாற ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு குக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். கம்ப்ளீட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும். ஸோ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆனதும் சின்ன சின்ன பபிள்ஸ் நல்லா விட்டு வருது இல்லைங்களா? அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. போதும், அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து நான் வந்து 2 கலர் பண்ணிக்க போகிறேன். அதனால் நான் 2 பிரித்து எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட வந்து என்ன கலர் இருக்கோ நீங்கள் அந்த கலரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுட் கலர்ஸ் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. நான் வந்து க்ரீன் கலரும் லைட் பிங்கிஷ் கலரும் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். 2 கலரில் நான் பண்ண போகிறேன் இந்த கேக்கு. கலர் ஆட் பண்ணதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, அந்த கலர் வந்து எல்லா இடத்துலையுமே ஈவனாக வந்து நமக்கு டைரெக்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால ஒரு சின்னதாக ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த இந்த ஜெல்லை இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கணும். அப்படி நம்ம பண்ணும்போது இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஈவனாக நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். இதே மாதிரி தான் க்ரீன் கலரையும் வடிகட்டி நடத்திருக்கேன். இப்போ பாருங்க, நமக்கு ஜெல் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்கு. இப்போ நமக்கு அடுத்து கேக்கும் நல்லாவே ரெடியாகி வந்திருக்கு. பாருங்க, இந்த கேக்கை நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நான் இதை கேக் டின்லேருந்து நான் உங்களுக்கு இதை டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. இதுதான் வந்து நம்ம முட்டை ஆட் பண்ணி பண்ணுற கேக்குக்கும் முட்டை ஆட் பண்ணாத கேக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நம்ம எப்பயுமே முட்டை யூஸ் பண்ணி நம்ம கேக் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஸ்பாஞ்சாக நல்லா ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கும். எப்படி பஞ்சு மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் மேலே உள்ள லேயர் மட்டும் லைட்டாக வந்து தீஞ்ச மாதிரி இருக்குது. நான் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கேக் வந்து 2 லேயர் கேக்காக நான் பண்ணிக்க போகிறேன். அதனால் 2 லேயரை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த கேக் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து சூடாக இருக்கும்போது நம்ம க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணியோ இல்லை ஜெல் யூஸ் பண்ணியோ நம்ம டிசைன் பண்ண முடியாது. இது வந்து நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிட்ட அப்புறம் நம்ம வந்து கேக் செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், கேக்கும் நல்லா ஆறிடுச்சு. அடுத்து நான் வந்து ஒரு பிளேட்டில் நான் கொஞ்சமாக க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ பேஸ் வந்து பர்ஃபெக்டாக நிற்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நான் ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கை ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து இதுக்கு மேலே நான் சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். சுகர் சிரப் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சுகர் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, தண்ணியில் சர்க்கரையை மட்டும் லைட்டாக கரைச்சிட்டு நீங்கள் அந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆட் பண்ணாமல் விட்டாலுமே பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் லேயரில் நான் வந்து நார்மலாக விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக க்ரீமை எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அதே ப்ரொசீஜர் தான். அடுத்த லேயர் வச்சுட்டு சுகர் தண்ணியை வந்து லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து க்ரீம் ஆட் பண்ணி எல்லா பக்கமே ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய க்ரீம் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். என்றைக்குமே வந்து மிரர் கிளேஸ் பண்ணுறதுக்கு வந்து விப்பிங் க்ரீம் தான் வந்து ரொம்பவே டேஸ்ட் வைஸில் நல்லாயிருக்கும். நீங்கள் பட்டர் க்ரீம் ஆட் பண்ணியும் பண்ணலாம். பட் பட்டர் க்ரீமை விட விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி பண்ணுற மிரர் கிளேஸ் கேக் தான் வந்து ரொம்பவே டேஸ்ட் வைஸில் நமக்கு நல்லாவே கிடைக்கும். இல்லை வந்து நான் வேறு மெத்தடில் கூட நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். விப்பிங் க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் வேறு ஒரு மெத்தடில் வந்து மிரர் கிளேஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஸோ பாருங்கள், க்ரீம் வந்து எல்லா பக்கமே நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கேக் ஸ்க்ராப்பர் வந்து என்கிட்ட இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி நான் எல்லா பக்கமே வந்து ஈக்குவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் எப்படி அழகாக லைனாக கொடுத்து டிசைன் மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இது ரொம்பவே ஈஸி தான். லைட்டாக வந்து டர்ன் டேபிள் நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான டிசைன் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த க்ரீம் நல்லா நீங்கள் அப்ளை பண்ணின பிறகு நீங்கள் அடுத்த உடனே வந்து நீங்கள் மிரர் கிளேஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல் ஒரு 1/2 hour கிட்ட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நல்லா சில்லாக கேக் செட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம மிரர் கிளேஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடியே வந்து நான் பைப்பிங் பேக்கில் ஒரு கேக் ஜெல் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதுதான் இது. நான் இதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த கார்னர்ஸ் மட்டுமே நான் கவர் பண்ண போகிறேன். எனக்கு வந்து ஃபுல்லாக நான் என்டையர் கேக்குமே வந்து நான் கவர் பண்ணலை. அதோடைய கார்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேக்கினுடைய அந்த எட்ஜை மட்டுமே நான் வந்து அழகாக இந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்திருக்கேன்.
உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு கலர் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் நார்மலாக வந்து மிரர் கிளேஸ் கேக்லாம் பண்ணுற மாதிரி நீங்கள் மொத்தமாக கவர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்கிட்ட வந்து நிறைய டிசைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லை, ஸோ வந்து ஒரு சாக்லேட் இல்லை, எனக்கு வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கிடைக்காதனால நான் மொத்த கேக்கையுமே வந்து மிரர் கிளேஸ் யூஸ் பண்ணி நான் கவர் பண்ணலை. நான் சீக்கிரமாகவே ஒரு பர்ஃபெக்டான ஒரு மிரர் கிளேஸ் கேக் வந்து நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் அந்த எட்ஜை மட்டும் பாருங்கள் ஒரு மெல்டிங் எஃபெக்ட் மாதிரி கொடுத்து இந்த கார்னர்ஸை மட்டும் நான் வந்து கவர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி என்டையர் கேக்குமே ரவுண்டாக எப்பயும் போல் அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டார் நாசில். நம்ம ஃப்ளவர் டிசைன் பண்ணிட்ட அப்புறம் பேலன்ஸ் இருக்க அந்த எம்டி ஸ்பேஸில் சின்ன சின்னதாக நீங்கள் டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி பூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ அவ்வளோதான். அதே மாதிரி நான் கேக்கினுடைய கீழே உள்ள எட்ஜ்லேயுமே வந்து சின்ன சின்ன டாட்டா நான் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ அவ்வளோதான். நான் சென்டரில் வந்து நம்ம க்ரீன் கலர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த க்ரீன் கலர் நான் யூஸ் பண்ணி அழகாக டிசைன் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் சென்டரில் நான் க்ரீன் கலரும் சுற்றியும் வந்து நான் பிங்க் கலர் கிளேஸ் எஃபெக்ட்டும் நான் கொடுத்துருக்கேன். என்கிட்ட நிறைய டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸோ இல்லை நிறைய டிசைன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாததுனால தான் நான் வந்து என்டையர் கேக்குமே வந்து நான் ஃபுல் கிளேஸ் யூஸ் பண்ணி நான் கவர் பண்ணலை. நான் இன்னொரு வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு மிரர் கிளேஸ் வந்து நான் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி அழகாக நான் டிசைன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் இதில் வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி நீங்கள் ஹாப்பி பர்த்டே விஷஸ் கூட நீங்கள் இது கூடயே வந்து அழகாக ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். கொஞ்சமாக வந்து என்கிட்ட சுகர் பால்ஸ் இருந்தது, அதை யூஸ் பண்ணி நான் டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பரான மிரர் கிளேஸ் கேக் வந்து நம்ம வீட்டிலே பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து நான் வெறும் ஸ்பாஞ்ச் கேக் மட்டும் யூஸ் பண்ணி தான் நான் இந்த கேக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா நம்ம ஆல்ரெடி ஸ்பாஞ்ச் கேக்கு அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பண்ணி எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.